ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மாநகர கூட்டம் தனியாக கூட்டி வட்ட செயலாளர்லாம் என்ன பேசினீர்கள் என்று தெரியாது. ஆனால் ஓரளவு யூகித்து கொண்டிருக்கிறேன். கழகம் ஆட்சி அமைத்து 3 ஆண்டு காலம் ஆகிறது. 3 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பீர்கள் என்று நானாக அறிவேன். எங்களை பொறுத்தளவு நான் 1986 புள்ளம்பாடியிலே ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் பொது வாக்கில் வெற்றி பெற்றவன், 89 லால்குடியில் வெற்றி பெற்றவன், 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி இறப்பினால் வெற்றி வாய்ப்பை இழந்தவன், 96 லால்குடியில் வெற்றி பெற்றவன், 2001 மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே லால்குடியில் தோல்வியடைந்து 2006 உங்களை நம்பி திருச்சி 2006ஆம் ஆண்டு உங்களை நம்பி திருச்சி மாநகருக்கு தேர்தலில் அதற்கு முன்பாக 2 முறை, ஏன் குறைவாக 3 முறை, கிழக்கிலே 2 முறை, கிழக்கிலே 1 முறை, மேற்கிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பெரியசாமி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே 2006 உங்களை நம்பி வந்தபோது எங்களை வாரி அணைத்து உங்களுடைய பெருவெற்றியை எனக்கு தந்தீர்கள். 2011 கழகமிட்ட கட்டளையை நிறைவேற்றுகின்ற போது ஏற்படுத்த சில சங்கடங்களால் அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே மேற்கிலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். திருப்பி என்னை வெற்றி பெற்ற அவர் இயற்கை எய்திய காரணத்தால் மீண்டும் தேர்தல் வருகிறது. தேர்தல் வருகிற போது நாங்கள்லாம் சிறையில் இருக்கிறோம். ஆனால் ஓட்டே கேட்காமல் 30 அமைச்சர்கள் பேசி 1000 ரூபாய் பணம் கொடுத்து என் மீது ஊழல் குற்றச்சாட்டு 3 புத்தகங்கள் போட்டு அப்படி போட்டபோது கூட வெறும் 14,000 ஓட்டில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. அது கூட அன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கூட சொன்னாராம், இவ்வளோ பேர் என்ற மந்திரி போகிறீங்க, இவ்வளோ கம்மியாக ஓட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு அன்றைக்கு சொன்னார்னு சொன்னாங்க. திருப்பி இந்த 2 தேர்தலில், கடந்த தேர்தலும் சரி, இது இப்போது நடைபெற்ற தேர்தலும் சரி, உங்களுடைய பெருவாரியான ஆதரவை தந்து சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம், அமைச்சராக முதல் 5 ஆண்டு காலம், இப்போது அமைச்சராக 5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. 2 ஆண்டு காலம்தான் இருக்கிறது. எப்போதெல்லாம் கலைஞர் அவர்கள் தலைவராக இருக்கிறாரோ, எப்போதெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து உங்களுக்கே தெரியும் திருச்சி மாநகரம் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை தெரியும். 3 ஆண்டு காலம் இன்றைக்கு பொதுப்பணி, எஞ்சிய 1.25 ஆண்டு காலம் கழகப் பணி, கழக தோழருடைய பணி, கழகருடைய தோழருடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பணி. ஏனென்றால் திருச்சியில் பெரும்பகுதியான 90% வேலைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எஞ்சிய காலத்தில் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன காரணம். கடந்த காலத்திலெல்லாம் இவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தோம், போது என்ன வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் 2 ஆண்டு காலம் கொரோனா, நிதி நெருக்கடி, அரசாங்கத்தில் யாரையும் புதிதாக வேலைக்கு எடுக்கக்கூடாது என்று சொல்கிற அந்த நிலை. இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றி நம்முடைய முதலமைச்சர் ஆட்களை எடுக்க வேண்டும், நியாயப்படி தர்மப்படி கழக தோழர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு அமைச்சரும் அதை செய்து தர வேண்டும் என்று உத்தரவு தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்களை பற்றி நான் நன்றாக அறிவேன், உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிவேன். உரிய முறையில் செயலாற்றுவோம் என்ற உறுதியை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 22 வார்டுகள் இருக்கிறது. நம்முடைய ஏற்கனவே இருந்த வட்ட செயலாளர்கள் 29 பேர் இருந்தார்கள். 7 பேர் நிறவலின் காரணமாக குறைந்திருக்கிறது. அந்த 7 பேருக்கும் மீண்டும் தலைமையிலே சொல்லி அந்த வட்ட செயலாளர் பதவியை இப்போது வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஓட்டு குறைஞ்சிருச்சு, 10-12,000 ஓட்டு, 15,000 ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. எப்படி ஏற்கனவே நேரடியாக நான் வாக்கு கேட்டு வந்திருந்தால் அது கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும். பெரம்பலூர், அதை விட்டு சேலம், அதை விட்டு கள்ளக்குறிச்சி, இப்படி தொடர்ந்து அனைத்து இடங்களுக்கும் செல்ல வேண்டிய நிலை. அப்படி செல்ல வேண்டிய நிலையினால் அதிகமான நேரம் நம்முடைய தொகுதியில் நம்மால் செலவிக்க முடியவில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய ஆதரவு என்பது, நான் லால்குடியை விட்டு வந்துட்டேன், இனி எனக்கு போகிறதுக்கு வேறு இடம்லாம் கிடையாது. உங்களை நம்பி நான் அங்கே தான் இருந்தால் அட்டை மாதிரி பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. தளபதி என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கும். எனவே உங்களுடைய நன்றியை, உங்களுடைய உழைப்பை என்றைக்கும் மறவாமல் நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் அவருடைய மாநகர செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். வட்ட செயலாளர்களெல்லாம் எங்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பகுதி கழக செயலாளர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
சில நேரம் சில சங்கடங்கள் வருகிறது, அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில் வருகிற அந்த செய்தியை அது வேண்டுமென்றே போடுகிறார்கள், வேண்டுமென்றே நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படி நன்றியோடு இருப்பீர்களோ அப்படி நானும் உங்களுக்கு நன்றியாக இருப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்றைக்கு இங்கே ஏற்கனவே நான் 14 ஒன்றிய யூனியனையும் ஜெயித்தான், மாவட்ட ஊராட்சியை ஜெயித்தான். ஊராட்சிகளில் 412 ஊராட்சிகளை 90% ஊராட்சிகளை ஜெயிச்சிருக்கான். பேரூராட்சி நகராட்சியில் முழுமையாக ஜெயிச்சிருக்கான். சட்டமன்ற உறுப்பினர் 90%, 100% ஜெயிச்சிருக்கான். இங்கே இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற போது நம்பியார் மகன் நம்மோடு நின்றார், 10,000 வாக்குகளில் போயிடுச்சு. நம்முடைய அண்ணன் அடைக்கல்ராஜ் அவர்கள் நிற்கின்ற போது அதுவும் 10,000 ஓட்டில் தான் போயிடுச்சு. ஒரு தடவை தலித் ஏழுமலை வெற்றி பெற்றார், அடைக்கல்ராஜை எதிர்த்து வேறு ஒரு வெற்றி பெற்றார். நம்முடைய 80 ஆண்டுக்கு பிறகு அண்ணன் செல்வராஜுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது திமுகவுக்கு திருச்சிக்கு இல்லை. வருங்காலத்தில் அது நிச்சயமாக உருவாக்குவோம். நமக்கென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவோம். எல்லா பொறுப்பும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் உறுதியாக செயல்படுவோம். நாம் என்றைக்கும் கழகத்திற்கும் கழக தலைமை தளபதி அவர்களுக்கும் கழகனுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் உண்மையாக உழைப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.